மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். எடப்பாடி பழனிசாமி பாஜக காரங்க அதிமுக காரங்க எல்லாம் போகிற இடத்துலலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பச்சையாக சில பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொத்து வரியை கூட்டிட்டாங்க, மின்சார கட்டணத்தை கூட்டிட்டாங்க, இந்த பணத்தை எடுத்து தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, அப்புறம் சோசியல் மீடியா வரைக்கும் வீட்டுக்கார்ட்ட ஹஸ்பண்ட்டை பிடிங்கி ஒய்ஃபுக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் மீன் போட்டுலாம் தள்ளுறாங்க. உண்மையிலேயே இவங்க எவ்வளவு பச்சையான பொய்கள் சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சொத்து வரி கூடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி வருவாய் இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்படி 15வது நிதி ஆணையத்தில் 100 ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வருமானமா வரியில வருது அப்படின்னா, அதுல 41 ரூபாயா எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 41% அப்படின்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 2014க்கு முன்னாடி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்பவே நிதி ஆணையத்தில் இல்லை மாநிலங்களுக்கு நீங்கள் 50% பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப நிதி ஆணையம் 42% சொன்னாலே அவர் 33% தான் கொடுப்பார். அப்படி குறைச்சி கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த நிதி ஆணையம் அந்த நிதியை மாநிலங்கள் பெறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸை போடுறாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி பகிர்வு அப்படிங்கிறது 15வது நிதி ஆணையம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. 41% மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு நமக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 4% தான். அந்த 4% நிதியை கொடுக்கிறதுக்கு அவங்க சில பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி, ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி நகராட்சிகள்ல, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வரியை மாற்றி அமைக்கணும். எந்த அளவுக்கு உங்களுடைய ஜிடிபி கூடி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய சொத்து வரியெல்லாம் கூட்டணும் அப்படின்னு பரிந்துரையை கொடுக்குறாங்க. இந்த பரிந்துரையை அவங்க கொடுக்குறப்ப ஆட்சியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சிக்கு அவங்க தேர்தல் நடத்தாமல் விட்டாங்க பார்த்தீங்களா. உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தலை அப்படிங்கிறத காரணமாக சொல்லியே அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்படி நிறுத்தி வச்சதுனால உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படாமல் இருந்துச்சு. ஆனாலும் நரேந்திர மோடியவும் பாஜகவையும் எதிர்த்து எங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு கேட்கறதுக்கான தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படியான காலகட்டத்தில் அவர் இவங்க கொடுத்த அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய கீழே வரக்கூடிய நிதி ஆணையம் கொடுத்த பரிந்துரையை அமுல்படுத்துறாங்க. தமிழ்நாட்டு சொத்து வரிய, நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான சொத்து வரிய 30 50 50 100% வரைக்கும் உயர்த்தி சட்டம் ஏற்றுறாங்க. அப்படி சட்டம் ஏற்றினது மட்டும் இல்லாமல் அதை அவங்க அமுல்படுத்தவும் முயற்சி பண்ணுறாங்க. இதை தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. 2019 அன்னைக்கு உள்ளாட்சி அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி பேட்டியே கொடுக்குறாரு, நாங்கள் தற்காலிகமாக அந்த வரி வசூல் பண்ணுறதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு. அதாவது பாஜக சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க, அதை அமுல்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க பண்ணின இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சொத்து வரியை கூட்டினது மட்டும் இல்லை, சொத்து வரியை காலதாமதமாக கட்டுனா அதுக்கு வட்டி போட்டு வசூல் பண்ணுவோம்னு இதே அதிமுக அரசாங்கம் சட்டமே போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மாநகராட்சியில், நகராட்சியில், பேரூராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1/4/2018 அதிமுக ஆட்சி காலகட்டத்தில். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் சொத்து வரியை உயர்த்தி அமுல்படுத்திட்டு 2018 ஜூனில் எஸ்பி வேலுமணி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாரு. அது என்ன அப்படின்னா, 1919 சென்னை மாநகராட்சிக்கான வரி தொடர்பான சட்டம். அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு சொத்து வரியை கட்டாலனா அது காலதாமதமாகுச்சுன்னா அதுக்கு நாங்கள் வட்டியும் போடுவோம் அப்படின்லாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சொத்து வரியை கூட்ட சொன்னது நரேந்திர மோடி, கூட்டினது எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு வட்டியும் போடுவோம் அப்படின்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. இது எல்லாமே கடந்த ஆட்சியில் நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஆனால் இவங்க அமுல்படுத்தி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து நீடிக்கிறப்ப அதை திமுக தலையில் கட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இந்த சொத்து வரியை கூட்டலை அப்படின்னா தமிழ்நாடு என்னெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் வரி பகிர்வுல கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு வரக்கூடிய வரி வருமானத்தில் 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்களே, தமிழ்நாட்டுக்கு ஒரு 4% கொடுக்குறாங்களே, அது வராது.
கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மாநிலங்களுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய நிதி தடைபடும். இந்த ஸ்வச் பாரத் திட்டம், அம்ரிட் 2.0, இப்படி பல சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், இப்படி பல திட்டங்களுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்குது. அப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டமாலாம் நமக்கு கேள்வி வரும். அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, 60% மாநில அரசாங்கம் கொடுக்கும், 40% அவங்க கொடுப்பாங்க, அதையும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் அவங்க எப்படி ஃப்ராடு பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த 2 திட்டத்துக்கு மட்டும் இந்த சொத்து வரி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட அமௌண்ட் மட்டும் 15,000 கோடி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாம 2 லட்சம் கோடி, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 15,000 கோடி. இப்படி மோடி அரசாங்கம் 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை நிறுத்தி வச்சதே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இதை எதையுமே எங்கேயுமே கேள்வி கேட்காம, ஆனால் அவங்க சொன்ன சட்ட திருத்தங்களை மட்டும் தமிழ்நாட்டில் அமுல்படுத்திக்கிட்டே இருந்தார். இதையெல்லாம் வந்து திமுக அரசு கேள்வியும் கேட்டு சர்வ சிக்ஷா அபியான் வரைக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய நிதி ஒன்றையும் கடந்த மாதத்தில் ஜல்ஜீவன் மிஷனுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கலன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இப்படி பல வகைகளில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக திமுக கேள்விகள் எழுப்புறப்பெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திட்ட முட்டிக்கிட்டே இருந்தால் எதுவுமே கிடைக்காது, சுமூகமாக இருந்தால் வாங்கிடலாம், நாங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்லாம் அதிமுக காரங்க பேசுகிறத கேட்குறோம். ஆனால் அவங்க ஒட்டி உறவாடின காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் கொடுக்காம நிறுத்தப்பட்டப்ப அதை எதிர்த்து மூச்சு கூட விடாமல், ஆனால் அவங்க சொன்ன வரி உயர்வுக்கான சட்ட திருத்தங்கள் ஜிஓக்களெல்லாம் கமுக்கமாக பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பழியெல்லாம் திமுக மேலே போட பார்க்குறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதை எடுத்து பரப்புகிறாங்க நம்ம பாஜக காரங்க. அன்றைக்கும் நீங்கள் கேள்வி கேட்கல. இன்றைக்கி 16வது நிதி கமிஷன் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த 16வது நிதி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் மாநில அரசாங்கத்துடைய மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் தனியார் மயப்படுத்தலாம்லாம் அவங்க ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவர் பேசுனா அமித்ஷாவும் மோடியும் கோவிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ வரைக்கும் மாநிலங்களுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை, தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த திட்டங்களெல்லாம் அமுல்படுத்திட்டு பழிய போடுற வேலையை மட்டும் திமுக மேலே அதிமுக காரங்களும் அவருடைய கூட்டணி கட்சிக்காரங்களும். இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.